மதத்தை நான் கடைப்பிடிக்க எனக்கு ஆசை இல்ல. இந்த மதம், அந்த மதம்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. ஆனா நான் ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்க முடியுமா? நெறைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. என்ன வந்து நான் இப்படி சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஒண்ணுமே இல்லங்க. அலைன்மென்ட் வித் த எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இந்த அண்ட சராசரம், இந்த இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு இயங்குது. அதுக்கு ஒரு பிரின்சிபிள்ல தான் இது எல்லாமே ஓடுது. அந்த பிரின்சிபிள்குள்ள அது இருக்கிறதுனால தான், இந்த உலகத்தில இருக்கிற அத்தனை உயிரினங்களும் வாழ முடியுது. இப்ப பூமி வந்து 24 மணி நேரம் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கணும். அது நின்னு போச்சுன்னா எல்லாம் டேஞ்சர். சரிங்களா? இந்த பூமி வந்து சூரியன 365 நாள் சுத்தி வரணும். சந்திரன் வந்து பூமியை சுத்தும். நவக்கிரகங்கள் இயங்குது. 27 நட்சத்திரங்கள் இயங்குது. காலை வருது, மாலை வருது, இரவு நேரம் வருது, அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, கோடைக்காலம் வருது, குளிர்காலம் வருகிறது, ஸ்ப்ரிங் வருது, ஆட்டம் வருது. இது எல்லாமே ஒரு இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு மனுஷன் நடக்கிறதுக்கு பேரு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேரு. வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சட்டத்த நான் எப்ப மீறுறேனோ, எனக்கு ஒரு பிரச்சனை வரும். அவ்வளதான் மேட்டர். இதுக்கும் இத வந்து இந்த சட்டத்த யார் போட்டது அப்டின்னா, அது ஒரு சக்தி, ஏதோ ஒரு சக்தி, அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க. அப்படி ஒரு ஆளே அங்க கிடையாது. ஆனா இது ஒரு இயக்க சக்தியாக அது உட்கார்ந்து அப்படியே இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நியூக்ளியஸ் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ட தான் நம்ம கடவுள்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கங்க. அதுக்குள்ள அத நீங்க சிவான்னு சொல்லலாம், இல்ல அல்லான்னு சொல்லலாம், இல்ல கிறிஸ்ட்ன்னு என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கங்க. என்ன ரிலிஜன் வேணாலும். ஆனா அந்த நியூக்ளியஸ்ல இருந்து தான் இந்த சட்டம் வந்து ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. இது நெறைய கடவுள்கள நம்ம கும்பிடுறோம். இப்ப இந்து சமயத்துல ராமர கும்பிடுறோம், கிருஷ்ணர கும்பிடுறோம், சிவன கும்பிடுறோம், பெருமாள கும்பிடுறோம், ஆஞ்சநேயர கும்பிடுறோம், அம்பாள கும்பிடுறோம். இதெல்லாம் என்னது அப்டின்னா, இந்த சட்டத்தை கடைபிடித்து ஒவ்வொரு துறையிலும் யாரோ ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளா ஆயிருக்காங்க. அத வந்து நம்ம கடவுளா பாவிச்சு அவர கும்பிட்டோம்னா, அந்த குணம் எனக்கு வரும். இப்ப ஒரு சிம்பிள். இப்ப நீங்க வந்து உங்க ஸ்கூல்ல ஒரு கணக்கு வாத்தியார் இருக்காரு. அவரு உங்களுக்கு பயங்கரமா மேத்ஸ் சொல்லி தர்றாரு. அவர மாரி டீச்சர் பார்க்கவே முடியாது. இப்ப அவரு சொல்லிக் குடுத்த விஷயங்கள், அவர் ஒரு ரோல் மாடலா வச்சு நீங்க நெனச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கணக்குங்கிற அந்த ஒரு இது வந்து பயங்கரமா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. உங்களுடைய காட்ஃபாதர் மாரி இப்ப டெண்டுல்கர் இருக்காரு, இல்ல டோனி இருக்காரு, இல்ல விராட் கோலி இருக்காரு, இல்ல அ ஒரு பெரிய விவியன் ரிச்சர்ட்ஸ் யாரோ ஒருத்தர் இருக்காரு. இப்ப அந்த கிரிக்கெட் பிளேயரு அவருக்குள்ள வந்து ஒரு பர்ட்டிகுலர் துறையில அவர் உச்ச கட்டத்தை அடைஞ்சு, அவர நம்ம கடவுளா பார்க்குறோம். கிரிக்கெட்னா அவர் தான்யா கடவுள். ச்சே! என்ன கேம் ஆடுறான். அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட ஃபோட்டோ வீட்ல மாட்டி வச்சு அவர டெய்லி அவர நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நான் ஒரு கிரிக்கெட்டரா இருக்கும்போது, அந்த குவாலிட்டி எல்லாம் எனக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஏன்னா, அந்த வைப்ரேஷன் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எனக்கு வந்து இவரு தான்ப்பா மென்டாரு. இவரு எனக்கு எனக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் இவரு தான் என்ன கைட் பண்ணி கொண்டு போறார். உங்க அப்பாவா இருக்கலாம். இல்ல அதுக்குன்னு ஒரு குருவா ஒருத்தர் இருக்கலாம். அவர மாரி ஒரு ஆள பார்க்கவே முடியாதுப்பா! அப்படின்னு நெனச்சு நம்ம அவர தெய்வமா நெனச்சு கும்பிடுறோம். ஒரு ஃபோட்டோவ பாக்கெட்ல வச்சுக்குவோம். ஏன் இவரு தான்ப்பா என் குருன்னு சொல்லி இங்க வச்சுப்போம். அதே போல தாங்க கிருஷ்ணர்ன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவரு வந்து இந்த சட்டத்தெல்லாம் கரெக்ட்டா கணிச்சு, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்ததுனால, அவருக்குள்ள அப்படி ஒரு சக்தி வந்து, அவரு பல விஷயங்கள சொன்னாரு. இப்ப நான் அவர கும்பிடும்போது, அவருடைய குணாதிசயங்கள்லாம் எனக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளதான். இவங்க எல்லாருமே கடவுள்னு நாம நெனச்சு ஒருத்தர கும்பிடுறது எதுக்குன்னா, அந்த குணத்தை எனக்குள்ள கொண்டு வர்றதுக்காக. ஒரு காட்ஃபாதர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்ப ஆஞ்சநேயர போய் கும்பிட்டா, ஆஞ்சநேயர் வந்து ராமர் மேல வச்சிருந்த டிவோஷன், பக்தி, உலகத்துல யாருமே அப்படி வைக்கல. அப்படி ஒரு பக்தி, அந்த பக்தியினால அவருக்கு அப்படி ஒரு சக்தி கிடைச்சது. அப்போ நான் டெய்லி போய் நான் அவர கும்பிடுறேன். அவர என்ன கடவுளா நெனச்சு பாவிக்கும்போது, அந்த குணங்கள் எல்லாம் நமக்கு வரணும்.
அப்படிங்கிறதுக்காக நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் இந்த உலகத்துல இந்த சட்டத்தை உட்படுத்தி வாழ்ந்த மக்கள் தான் நம்ம கடவுளாக பாவிக்கிறோம். அவங்க எப்பயுமே அப்படி இருப்பாங்கன்னு அவசியம் இல்ல. நம்மள மாரி மனுஷங்க தான். நம்ம மாறுதல். எல்லாரையும் சொல்றோம்ல, இப்ப நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு கூட இருக்கிற ஃபிரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இல்ல 10 பேர் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள். அந்த 5 நெருங்கிய நண்பர்கள் வந்து எந்த மாதிரி குணத்துல இருக்காங்களோ, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க யார் கூட பழகுறீங்களோ, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ்குள்ள போயிடும். அப்ப என் வாழ்க்கை முன்னுக்கு வரணும். நான் ஒரு பெரிய ஆளா ஆகணும். நான் ஒரு குறிப்பிட்ட துறையில நான் பெரிய ஆள் ஆகணும். இப்ப நான் டென்னிஸ்ல வந்து இந்த கேம்ல நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னா, ஒரு டென்னிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடல எடுத்து நான் டெய்லி அவர நெனச்சு நெனச்சு நான் கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கு அந்த குணங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிக்கும். அவ்வளதான். இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு கடவுள அந்த காலத்துல வச்சிருக்காங்க. இது இந்த மதம், அந்த மதம் அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த குல தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அதத்தான் முதல்ல கும்பிட சொல்லுவாங்க எல்லாரும். நீ எந்த கடவுள கும்பிட்டாலும், முதல்ல குலதெய்வத்த போய் கும்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. குலதெய்வம்னா வேற யாரும் இல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் தான். நமக்கு முன்னாடி நம்ம குலத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்து வந்திருப்பாங்க. நம்ம குலம்ங்கிறது நம்ம அப்பா, தாத்தா, நம்மளுடைய அண்ணன், தம்பி எல்லாம் பெரிய குடும்பம் இருக்கும். அதுல வாழ்ந்த ஒரு அம்மாவோ, இல்ல ஒருத்தர் மனுஷரோ ரொம்ப அருமையா வாழ்ந்திருப்பார். வாழ்ந்தவர் இறந்து போயிருப்பார். அவர நான் கும்பிட்டேன் அப்படின்னா, அந்த குணாதிசயங்கள் எனக்கு வரணும். இப்ப அவர கும்பிடுறதுக்காக நான் இப்போ அந்த ஊருக்கே அவங்க தான் இருப்பாங்க. அந்த ஊருக்கு அந்த இனம் எல்லாம் அங்க போகும். அப்ப அவர ரிலேட் பண்ண முடியும். ஏன் குலதெய்வத்த முதல்ல கும்பிட சொல்றோம்னா, அதுதான் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது. இப்போ உங்க வீட்ல வந்து உங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ், உங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ், உங்க அண்ணன் தம்பியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா, அவங்க கூட தான் நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. கணவன், மனைவி கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம குலத்தில இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அதனால தான் முதல்ல அத கும்பிட சொல்றோம். அப்ப அந்த குடும்பமே அது ஒத்து போய் அந்த இடத்துல வந்து ஒண்ணா கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப குலதெய்வத்த முதல்ல கும்பிடு. அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய ஒரு ஐகானா உனக்கு யார் வேணுமோ அத கும்பிடு. இப்ப எனக்கு ஞானம் வேணும். இப்ப இந்த மாரி ஆன்மீக ஞானத்த நான் உலகத்துக்கே நான் சொல்றேன். அப்படின்னா, இப்ப ராஜ மாதங்கியை நான் வணங்குகிறேன். ஏன்னா, அந்த அம்மாகிட்ட அவ்வளவு ஞானமும் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானத்தை நான் பெறணும்னா, அந்த மாரி மனுஷன் கூட நான் பழகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்பதான் எனக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இப்ப நான் எந்த துறையில இருக்கேன்னா, கிரிக்கெட்ல இருக்கேன்னா, எனக்கு கிரிக்கெட்ல இருக்கிற டாப் பிளேயர்ஸ் கூட நான் பழகிட்டே இருக்கணும். அப்ப அந்த கேம் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிக்கும். அந்த குணங்கள் எனக்கு வரும். அவ்வளதாங்க. கடவுள், தெய்வம்ங்கிறது அவ்வளதான். நீங்க அந்த சக்தியோட, இந்த அண்ட சராசரத்தோட அலைன் ஆகுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ, அதனால நான் இந்த தெய்வத்த கும்பிட்டா நான் மதம் மாறிட்டேன். அந்த தெய்வத்த கும்பிட்டா நான் மதம் மாறிட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வெற்றி அடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த சக்தி உதவியாக இருக்கோ, அத கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அவ்வளதாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் அபௌட் வொர்ஷிப்பிங் எ ரிலிஜன். ஒரு தனி மதத்தையோ பண்றதோ ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. அலைன்மென்ட் வித் த எக்ஸிஸ்டன்ஸ். பிரபஞ்சத்தோட நம்ம இணைந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மாறுதல்.